வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மெடிக்ளைம் பாலிசியை, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எப்படி சொல்கிறது, சார் எப்படி சொல்கிறதுனா எப்படி ஆரம்பிக்கணும், அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும், இதை சொல்ல போகிறோம். எப்படி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அவருக்கு என்ன பாலிசி சரியா இருக்கும்னு எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது, பட்ஜெட் எப்படி சொல்றது, அவங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு நாம் எப்படி பிரீமியம் கரெக்டா மேட்ச் பண்றது அப்படிங்கறதான் பிரீமியம் கால்குலேஷன். டெக்னிக்கலா எப்படி கால்குலேட் பண்றது, ஆப்ல எப்படி கால்குலேட் பண்றது, இதை சொல்ல போறோம். எப்படி சேல்ஸ் பண்றது, சார் ஒரு கஸ்டமர் ஓகே சொன்னார்னா அவர் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வாங்கணும், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும், இதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பயிற்சி வகுப்பு. இது விற்பனைக்கான நிகழ்ச்சி அல்ல. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா வாரத்துக்கு 3 அல்லது 4 எஜுகேஷனல் வீடியோஸை நாம் ரிலீஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு நிறைய யூஸாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்பப்பவே அந்த வீடியோவை பார்த்துக்கலாம், சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இது ரியலி யூஸ்ஃபுல் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. 3வது ரொம்ப முக்கியம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணலாம்னா, என்ன மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அல்லது என்ன சப்ஜெக்ட் வீடியோக்களை நாம் பேசினா உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும்னு நீங்க அந்த டாபிக் அல்லது அந்த சப்ஜெக்டோட ஹைலைட் பண்ணி நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு விருப்பமான வீடியோக்கள் வரும். ஓகே நண்பர்களே, மெடிக்ளைம் பாலிசி எப்படி சொல்றது, எப்படி பிரீமியம் கால்குலேட் பண்றது, எப்படி விற்பனை செய்யுது, அதுதான் இந்த விஷயம். ஓகே, இன் டீட்டெயில போலாம் நண்பர்களே. ஹவு டு ஸ்டார்ட். நிறைய பேர்த்துக்கு மெடிக்ளைம் பாலிசியை நண்பர்கிட்ட அல்லது ரிலேட்டிவ் கிட்ட, ஒரு கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட, ஒரு ரெகுலராக பார்க்குறவங்ககிட்ட அல்லது தெரிஞ்சவங்ககிட்ட தெரியாதவங்ககிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுனே நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 24 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் 23 இயர்ஸ் முடிஞ்சு 24 இயர். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ப்ளஸ் கஸ்டமருக்கு நேருக்கு நேராக உக்காந்து பேசியிருக்கேன். எப்படி நேருக்கு நேராக உக்காந்து பேசியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஃபோனில் சொல்லியிருக்கேன், வீடியோவில் பேசியிருக்கேன். அப்போ ஒரு கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி பேசணும், எப்படி பேசினா சக்ஸஸ் ஆகுங்கிறத நான் இன் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் சொல்ல போகிறேன். சரி, ஹவு டு ஸ்டார்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல நிறைய பேர். எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப்னா நண்பர்களே, நீங்க ஏஜென்ட்ங்கிறத அவருக்கு தெரிவிக்கணும். எதுன்னே தெரியாம சார் மெடிக்ளைம் பாலிசி வேணுமான்னு கேட்கக்கூடாது. அவர் என்ன நினைப்பாரு, யார் அவர் அப்படின்னு நினைப்பார். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிம்பிள் இன்ட்ரோ கொடுக்கணும். சார், நான் ஸ்டார் ஹெல்த்ல ஆத்தரைஸ்டு ஆன்லைன் ஏஜென்ட்டா இருக்கேன், ஆத்தரைஸ்டு கன்சல்டன்ட் சார். வாயிலே சொல்லலாம் சார். நிறைய பேர் விசிட்டிங் கார்டு இருந்தா தான் கேட்பேங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ஓல்டு பேஷன். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், 24 வருடமாச்சு என் பாக்கெட்ல ஒரு விசிட்டிங் கார்டு கிடையாது, ஐடி கார்டு என்கிட்ட இல்லை. சார், நான் தான் பிராண்டு, என்னோட விசிட்டிங் கார்டெல்லாம் பிராண்ட் இல்லை. இன்னைக்கெல்லாம் விசிட்டிங் கார்டெல்லாம் ஓல்டு ஃபேஷன். ஐடி கார்டு இருந்தா தான் நான் பிசினஸ் பண்ணுவேன், பேம்ப்ளெட் எல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டு தான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு உங்களால பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் அதெல்லாம் அடையாளம் இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். சார், நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நான் கன்சல்டன்ட், 3 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, இப்போதான் எடுத்திருக்கேன், அருமையா பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட், தட் இஸ் அ ஓப்பனிங். ஆஸ்க் டைரக்ட்லி. சார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை ரெக்கமெண்ட் பண்றேன், உங்களுக்கு அந்த பாலிசி பத்தி பேசலாமா, ஒரு 2 மினிட்ஸ் டைம் இருக்குமா, அப்பவே நேருக்கு நேராக கேளுங்க. போன்ல கேட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி பத்தி சொல்லட்டுமா, வாட்ஸ்அப்ல கால்குலேட் பண்ணி அனுப்பட்டுமா, போன்ல ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா. இதுதான் டைரக்ட். மழுப்பி பேசுறதுக்கு இருக்குதா, டைரக்டா கேட்கணும். நீங்க யாருங்கிறது சொல்லணும். பாலிசி வேணுமா சார், இதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயமே கிடையாதுங்க. கூச்சப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. உலகத்துல ரொம்ப கேவலமான பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனெல்லாம் டைரக்டா ஃபோன் பண்ணி கேட்கறான்.
ஓடிபி கொடுங்கிறான். எம்எல்எம்ங்கிற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் அதை கேட்குறான். சார் ஃபோன் பண்ணி நன்கொடை கொடுங்க சார்னு கேட்குறான், 1000 ரூபா மாதம் கொடுங்க சார்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க, அந்த ஃபேமிலி நடுத்தருவுக்கு வராமல் ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்குது, கேட்குறதுக்கு கூச்சப்படாதீங்க, டைரெக்டாக கேளுங்க. அடுத்தது கேட்டிங்கன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நியூ பாலிசி இல்லை சார் அப்படின்னா நியூ பாலிசி எடுத்துங்க சார். இல்லைங்க மெடிக்ளைம் பாலிசி எங்கிட்ட இல்லை, தட் நியூ ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுத்துங்க. இருக்குதுங்கிறார். இருக்குதுங்களா? வெரி குட் சார். எந்த கம்பெனி சார்? ஸ்டார் ஹெல்த்தை தவிர எந்த கம்பெனியில் சொன்னார் சார்? நான் போர்ட்டிங் பண்ணி தர்றேன். அந்த பாலிசியை அதே சீனியாரிட்டியோட அதை விட பெட்டரா, அதை விட ப்ரீமியம் கம்மியாக எங்கள் கம்பெனிக்கு நான் மாற்றி தரேன். எப்போ சார்? டேட்டு எந்தமா சார்? நோட் பண்ணிக்கங்க. புது பாலிசி கேளுங்க. பாலிசி இருக்குன்னு சொன்னால் போர்ட் பண்ணி கொடுக்குறேன் சார்னு கேளுங்க. இல்லை சார் பாலிசி இருக்குது, ஸ்டார் ஹெல்த்லேயே இருக்குதுங்கிறார். இல்லை அந்த கம்பெனிலிருந்து வரலைங்கிறார். சார் நான் அதை டாப் அப் பண்ணி தரேன். எத்தனை லட்சம் சார் பாலிசி வச்சுருக்கீங்க? 5 லட்சம் சார். 1 crore பண்ணி தரேன், ப்ரீமியம் கம்மியாக டாப் அப் பண்ணி தரேன். கிராஸ் செல் பண்ணுங்க. வெரி குட் சார், சூப்பர். நீங்கள் ஆல்ரெடி 50 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்களா? அருமை சார். சார் அப்பா அம்மாவுக்கு பாலிசி இருக்கா? இன்னைக்கு 75 வயசு வரைக்கும் நான் பாலிசி கொடுக்குறேன் சார். எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட்டும் இல்லாமல் 75க்கு மேலே கொடுக்குறேன். சில கண்டிஷன் படி 75க்கு மேலே 99 வயசு வரைக்கும் பாலிசி கொடுக்குறோம். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாலிசி கேளுங்க. புது பாலிசி இருக்குதுங்க சார், ஆல்ரெடி இருக்குதுங்க சார், இந்த கம்பெனியில் வச்சிருக்கேன் சார்னா வெரி குட் சார். நான் போர்ட்டபிலிட்டி பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணி தர்றேன். சீனியாரிட்டி அப்படியே மாற்றி கொடுத்துறேன், ப்ரீமியம் கம்மியாக பண்ணி தர்றேன். நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்கட்டுமா சார்? எப்போ சார் அந்த பழைய பாலிசி முடியுது கேளுங்க. இல்லை சார் நான் ஸ்டார் ஹெல்த்தில் தான் வச்சிருக்கேன், டாப் அப் பண்ணி தரேன் சார். 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருக்கீங்களா? 10,000 சார். இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு அதை அப் பண்ணி கொடுக்குறேன் சார், ப்ரீமியம் கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் சார். பேரண்டல் இன்சூரன்ஸ் கேளுங்க. பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா உமன் கேர் பாலிசி கேளுங்க. அப்போ அவர் என்ன சொன்னாலும் நாம அடுத்த கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் பாலிசி கேட்கிறாங்க, பாலிசி இருக்குதுங்க அதோட விட்டுறீங்க. இல்லை போர்ட் பண்றது கேளுங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க, டாப் அப் பண்ணி கொடுக்குற கேளுங்க. இல்லைங்கன்னு சொன்னா உடனே விடாதீங்க, கேட்கலாம். அடுத்த கேள்வி எப்பவுமே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுங்களா? அடுத்தடுத்து போகணும். சில மைண்ட் செட்டெல்லாம் மாத்திருங்க. கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு தெரியல, கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு, என்னவா சொல்லிடுவாரா, வேணான்னு சொல்லிடுவாரா, திட்டிடுவாரா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருக்குதும் பார் இல்லையும் பார். இருக்குதுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன், இல்லைன்னா இன்னும் அடுத்து சொல்ல போறேன். ஓகே நண்பர்களே, அப்ஜெக்ஷன் மேக்சிமம் பாலிசி கேட்டீங்கன்னா இந்த 4 கொஸ்டின் வரும். இந்த 4 தான் சொல்லுவான். நோ நீட், இல்லைங்க எனக்கு தேவையில்லைங்க, நான் இயற்கையாக தாங்க சாப்பிட்ருக்கேன், நான் எதுவுமே ஃபுட்டு செலவுலாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இயற்கை வழியில் தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன், டெய்லி 2 மணி நேரம் வாக்கிங் போகிறேன், 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், சாயந்தரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணுறேன், என்னென்னவோ சொல்லார். தேவையில்லைம்பார். நோ நீட், நோ மணிம்பார். சார் பணமே இல்லை சார், அன்றாட செலவே பெரிய விஷயமா இருக்கு, ஹவுசிங் லோன் கட்டிட்டு இருக்கேன், வீடு கட்டிட்டு இருக்கிறேன், பைக் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, லோன் இருக்கு, பிஸ்னஸ் லான் ஆயிடுச்சு, வேற ஒரு இடத்துல என்கேஜா இருக்கிறேன், என்னென்னமோ சொல்லி பணம் இல்லைம்பார். நோ இன்ட்ரெஸ்ட் பார். நோ இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? எனக்கு அதை பத்தின ஒன்றும் ஐடியாவே இல்லை சார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படிம்பார். நான் பணம் வச்சிருக்கேங்க பார், சைட் வாங்கி வச்சிருக்கேன் பார், என்னென்னமோ சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லைம்பார். நோ நீடு, தேவையில்லை வேற, இன்ட்ரெஸ்ட் வேற. இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, அது ஒன்றும் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்பார். நோ டைம் அப்படிம்பார். சார் நான் பயங்கரமாக பிஸியாக இருக்கேன் சார், பயங்கரமாக பிஸியாக இருக்கிறேன் பார், எனக்கு டைமே இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 11 மணிக்கு தாங்க வரேன், சண்டே 2 மடங்கு வேலை செய்வேன் பார், நான் கம்பெனிலேருந்து வெளியவே வர மாட்டேன் பார், பேசுறதுக்கு கூட நேரம் இல்லைன்றவர், கூப்பிட்டீங்கன்னா உடனே கட் பண்ணிடுவார், பயங்கர பிஸிங்க அப்படின்றவர். சார் ஒரு 6 மந்த் கழிச்சு பார்க்கலாம் சார் பார். பிரதமரும் கூட அந்த அளவுக்கு பிஸியாக இருக்க மாட்டார், பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. சரி இப்படி சொன்னா என்ன சார் பண்றது? சூப்பர், அருமையான நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. திஸ் இஸ் மை ஃபார்முலா, இதை அப்ளை பண்ணி பாருங்க. FFF மெத்தட் ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சார் கரெக்ட், நீங்க சொல்றது நான் புரிஞ்சுட்டேன் சார். நோ மணி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நோ டைம் கண்டிப்பா உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நானும் இதை ஒரு நாள் பண்ணிட்டு இருந்தவன் தான், எனக்கும் தெரியும் சார். நானும் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நானும் அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் அருமையான ஹெல்த்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நான் என்ன பண்றேன், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒத்துக்குங்க, ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் அவர் சொல்ல. இல்லை சார், என்ன சார் டைம் இல்லைன்னு சொல்றீங்களே, என்ன சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் மறுபடியும் அதே தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எஸ் ஆமா சார்,
கரெக்ட் தான் சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். இதைத்தான் சார் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். எனக்கு எதுவுமே வராது, எதுவுமே பிரச்சனை இல்லை, பணமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபெல்ட்னா என்ன சார்? எனக்கு ஒரு நாள் நடந்துச்சு ஒரு சம்பவம் எங்கள் ஃபேமிலியில், அல்லது என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு இப்படி தான் சொல்லியிருந்தார். தாராளமாக சொல்லுங்கள், இது உண்மைதான். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் இப்படி தான் நினச்சிருந்தேன், பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், டைம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் கண்டுபிடிச்சேன் தப்புன்னு. தேவையில்லாத அனைவருக்கும் இன்சூரன்ஸ் தேவைப்படும். இன்னைக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்எத்திக்கலான அல்லது ஒரு உணவு பழக்க வழக்கம், தப்பான பழக்க வழக்கம், நம்மளை சுற்றியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல நான் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட உடம்புல இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட்டுக்கும் உணவு பழக்க வழக்கு சம்மந்தம் இல்லை சார். நோய்ங்கிறது இன்னைக்கு காமன். கோவிட் அனைவருக்கும் வந்துச்சு, இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு. எல்லா நோய்களும் வரும். நானும் அப்படிதான் சார் நினச்சிருந்தேன். அவரை சொல்லாதீங்க, நானும் அப்படிதான் சார் ஒரு தடவை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து சார், அன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 30,000 ரூபாய் பிரீமியத்தை பார்த்து 30 லட்ச ரூபா சொத்தை நான் வித்துட்டேன் சார்னு சொல்லுங்க. சிம்பிளாக சொல்லுங்க சார், என் ஃப்ரெண்ட் இப்படி தான் சார், அதனால தயவு செஞ்சு மணின்னு சொல்லாதீங்க. தப்பாலாம் நினைக்க மாட்டார், புரியும். நான் அப்படி சொன்னால் அவர் என்னவோ நினச்சிக்குவாருன்னு சொல்லாதீங்க, எதுவும் நினைக்க மாட்டார் சார். உங்களோட வேலை புரிய வைக்கிறது, பாலிசி விற்கிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், புரிய வைங்க. இதை பாலிசிட்டா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு பர்சனலாக அப்படி ஒரு நடந்துச்சு சார். அப்போ தான் சார் நினச்சிட்டேன், ஒரு 20,000 ரூபா பாலிசி போட்டு வச்சுருந்தேன், 20 லட்ச ரூபா சொத்து எங்கிட்ட இருந்து போயிருக்காது சார். தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் டைம் கேட்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா பாருங்க சார். தாராளமாக இப்படி சொல்லலாம். சொன்னீங்கன்னா அப்படியா சொல்லுங்க பார். அதுக்கு முன்னால சில விஷயங்கள் இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். ஏன் மெடிக்ளைம் வேணும்னு அவருக்கு புரிய வைக்கணும் சார். அசெட் எம்டி வென், ஐயா உங்க சொத்து இமீடியட்டா காணாம போயிடும். எந்த இடத்துல அது சார்? ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாங்க கூட சொத்தை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஒரே ஒரு இடத்துல எத்தனை சொத்து வித்திருந்தாலும் எதையுமே யோசிக்காம விற்கணும். எப்போன்னு கேளுங்க, சொல்ல தெரியலன்னா சொல்லி கொடுங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அட்மிட் ஆயிட்டார், பணம் வேணும், 10 லட்சம் கட்டி ஆகணும், எமர்ஜென்சி, காப்பாற்ற முடியாத ஆளை அப்படின்னா சொத்தை வித்தாகணும், எம்டி ஆகும், பேங்க் பேலன்ஸ் எம்டி ஆகும், நகைகள் அனைத்தும் பேங்க் அடமானத்துக்கு போகும், விற்பனை செய்யப்படும், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் எடுக்கப்படும், பேங்க்ல இருக்கிற பணம் பூரா எடுக்கப்படும், சொத்து விற்கப்படும், சொத்து அடமானம் வைக்கப்படும். தெளிவாக சொல்லணும், உண்மைதான். எப்போ சார் சொத்து எம்டி ஆகும்? நோ மணி நோ டைம் சொன்னார்னா அண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா நான் புரிஞ்சுட்டேண்ணா. அண்ணா எப்பண்ணா இந்த ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணா, நான் உங்களை தப்பா சொல்லணும்ண்ணா. அண்ணா எப்பண்ணா ஒரு மனுஷனோட சொத்து காலியா போகும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் போனா தானே, அவரே சொன்னாருன்னு சொல்லுங்க. இல்லைங்க அப்படி இல்லைன்னு விதண்டாம் பேசுனா பரவாயில்ல சார், விட்டுருங்க சார். நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மனுஷனுக்கும் நீங்க பாலிசி விற்க முடியாது. கேட்டவனெல்லாம் பாலிசி போட மாட்டான். நம்பர் கேம். இன்சூரன்ஸ் பிசினஸ் இஸ் எ நம்பர் கேம். 10 பேர்த்துக்கிட்ட கேட்டீங்கன்னா தான் 7 பேர் ஓகேம்பா, 3 பேர் விதண்டாம் பேத பேசுவான், டைரக்டா முடியாத என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், விட்டுருங்க. 7 பேர் டைம் கொடுப்பாங்க, அல்லது பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஃபோனில் பேசுனீங்கன்னா சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க. கொட்டேஷன் அனுப்புறதுனா சரிம்பாங்க. வீட்டுக்கு வர சொன்னால் வராங்குவாங்க. அதில் மறுபடியும் 4 பேர் தான் சீரியஸாக பதில் சொல்லுவாங்க. மிச்சம் 3 பேர் ஃபோன் எடுக்க மாட்டான். அந்த 2 பேரில் கொட்டேஷன் கொடுத்து இழுத்துட்டே போயிட்டு இருப்பான். மிச்சம் 2 பேர் ஓகே சொல்லுவான், அதில் ஒருத்தன் தான் பணம் கொடுப்பான். திஸ் இஸ் அ ரெக்கார்ட். உலகம் பூரா, இந்தியா பூரா இருக்கிற ரெக்கார்டு தான். 10 பேரும் பாலிசி போடல சார், இது என்ன சார் வேஸ்ட்? இல்லை, ஒருத்தர் போடுவார், ஃபாலோ பண்ணணும். 2வது முக்கியமான விஷயம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், தள்ளி போடுறாங்க சார். பேஷண்ட் ரொம்ப முக்கியம். பேஷண்ட்னா பொறுமை. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு பொறுமை முக்கியம். அவர் பணம் இல்லாமல் இருக்கலாம், சுச்சுவேஷன் சரியாமல் இருக்கலாம், டைம் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இஸ் நத்திங். ஃபாலோ எதுவுமே இல்லை சார். நிறைய நினைச்சிட்டு இருக்கிறீங்க பயங்கர நாலேஜ் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் பண்ண முடியும்னு. கிடையவே கிடையாது. எனக்கே பாதி பிஸ்னஸ் தெரியாது, பாதி பாலிசியோட ரூல்ஸ் எனக்கு தெரியாது. நான் கிளாஸ் எடுக்கிறேன், இருந்தாலும் நான் படிச்சுட்டு வந்து எடுக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க டீட்டெயில் எல்லாம் கொடுங்க சார், நாங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் போவாங்க. எல்லாமே தெரிஞ்சுட்டு போறதுக்குள்ள மறுபடியும் ப்ராடக்ட் எல்லாம் மாறிடும். கஸ்டமர் பக்கத்துல ஒரு ஏஜென்ட் இருப்பார், அவர்கிட்ட போட்டுருவார். ஃபர்ஸ்ட் கேளுங்க சார், அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி போலாங்க, ப்ராடக்ட் சொல்லுங்க. அப்போ எப்போ ஒரு சொத்து எம்டி ஆகும் தெரியுமா சார்? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எம்டி ஆகி போகும் சார். ஒரு 10,000 20,000 பார்த்துட்டு 20 லட்ச ரூபாய் சொத்தை விட்டவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டேன் சார். தயவு செஞ்சு உங்களுக்காக நான் கேட்குறேன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார், கேளுங்க. ஒருவேளை அப்போ ஒரு மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணாலும் வீட்டுக்கு போய் யோசிப்பார்,
ஆமா, அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இப்படி ஒரு நடக்கும், அப்ப யோசிப்பார். அவங்க ரிலேட்டிவ்ல யாராவது ஹாஸ்பிட்டல் போய் காலியாவாங்க பணம், அப்ப டக்குன்னு கூப்பிடுவார், ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அதனால கேளுங்க, கூச்சப்படாதீங்க, சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க யாரையும் ஏமாத்தல. சரி, கஸ்டமர் சைஸ் நோ மணி சார், எல்லாம் ஓகே, பணம் இல்லை சார்ங்கிறார். நண்பரே, பணம் இல்லைன்னு ஒரு அருமையான மெத்தட் வந்திருக்கு ஸ்டார் ஹெல்த்ல. இஎம்ஐ மெத்தட் வந்துருச்சு சார். மாசம் மாசம் சிம்பிளா கட்டிக்கிற வசதி நான் பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு. பிஎன்பிஎல், பை நவ் பே லேட்டர் சார். இப்போ முழு பாலிசி வாங்கிக்கலாம். 25 லட்சம் ரூபாய் பாலிசி இப்பே கொடுத்துருவோம். மாசம் மாசம் பணம் கட்டிக்கங்க. மாசம் மாசம் பணம் கட்டுற இஎம்ஐ மெத்தட் வந்துருச்சு. எடுத்தோன்னு அதை சொல்லுங்க. அப்புறம் அப்படிங்களா, ஓ மாசம் மாசம் கட்டிக்கலாமா, பாலிசி பண்ணிக்கலாமே பார். அதுக்கப்புறம் தான் நாம் வர்றோம் ஹவு டு எக்ஸ்பிளைன். இப்போ நாம் இவ்வளவு நேரம் என்ன பேசணும், அவரை முதல்ல மெடிக்ளைம் பாலிசி காது கொடுத்து கேட்கிறாராம். எடுத்தோன்னே பாலிசி போய் சார் ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா பாலிசி போடுறீங்களா சார், கேட்காதீங்க, இம்பார்ட்டண்ட்டை புரிய வைங்க. ஏன் அந்த பாலிசி, அப்பதான் சார் அவர் நீங்க சொல்றத காது குடிச்சு கேட்பார். நிறைய பேர் எடுத்தோன்னே பாலிசி சார் ஆரோக்கிய சஞ்சீவனி ஒரு பாலிசி இருக்குது, எடுக்கிறீங்களா? என்ன ஆரோக்கிய சஞ்சீவனி, எதுக்கு எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் மெடிக்ளைம்னா என்ன ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிங்க சார். எப்போ ஒரு மனுஷனோட சொத்து ஜீரோ ஆகுமா சரி தெரியுமா சார்? எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஒரு சொத்தை விற்கிறக்கு எப்போ ரெடியாக வந்துறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் போயிட்டானா, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருத்தன் போயிட்டானா, அதை காப்பாற்றுறதுக்கு தான் சார் மெடிக்ளைம் பாலிசி. இப்போ புரிஞ்சுதுங்களா? என்ன அப்புறம் அப்படியா, சரி சொல்லுங்களேன் டீட்டெயில் என்னன்னு கேட்பார். இப்போ தான் சொல்லணும், எடுத்தோன்னே டீட்டெயில் சொல்லாதீங்க, அவருக்கு புரியாது. ஹவு டு எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நாட் கவர்ட். மெடிக்ளைம் பாலிசியில் எதெல்லாம் கவர் ஆகாது, நண்பர்களே, நாட் கவர்டு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது பிரீமியத்தை கான்சன்ட்ரேட் பற்றியே பேசாதீங்க, பாலிசி பெனிஃபிட் பற்றியே எடுத்தோன்னே பேசுறதுக்கு ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, எது வராதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வைப்பார். பரவாயில்லப்பா, பையன் வந்தோடனே எதெல்லாம் கவர் ஆகாதுங்கிறது சொல்றாப்லையே அப்படின்னு. இவனோட நோக்கம் என்ன, பாலிசி விற்பது அல்ல. எப்படி, பாலிசி விற்கிறது கிடையாது இவரோட நோக்கம். இவருக்கு நம்மளுக்கு ஏதோ சொல்ல வர்றாரு, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு, எஜுகேட் பண்றாரு, அவேர்னஸ் கிரியேட் பண்றாரு நினைப்பார். எடுத்தோன்னு சார் அப்படி வரும் சார், இப்படி வரும் சார், அதெல்லாம் வரும் சார், போனஸ் வரும் சார், ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் சார், பிரெக்னன்சி கவர் பண்ணுவோம் சார், டே கேர் ப்ரொசீஜர் கவர் பண்ணுவோம் சார், எல்லாமே கொடுத்துருவோம் சார், டாப் அப் பண்ணலாம். நோ, ஃபர்ஸ்ட் சொல்லலாம். எடுத்தோன்னே சார் நான் எதெல்லாம் வராதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டுறேன் சார், முதல்ல மெடிக்ளைம் பாலிசியில டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர்றதை பற்றி சொல்லலாம். சொன்னீங்கன்னா கஸ்டமர் என்ன நினைப்பாருங்க, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வைப்பார். இப்போ நான் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்க போகிறேன். நாட் கவர்டுனா என்ன, அழகாக சொல்லலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 10 நிமிஷம் தான் சார். 10 நிமிஷம் ஒரு பாலிசி வாங்கி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பாலிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவேன். 10 நிமிஷம் தான் எனக்கு. என்ன சொல்லுவேன் நானே, நாட் கவர்ட். ஐயா வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நாட் கவர்ட் அப்படின்னா ஒவ்வொரு வியாதியாக எழுதி இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராதுன்னு மெடிக்ளைமில் சொல்ல முடியாது. வெயிட்டிங் பீரியட்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறோம். மொத்தம் 3 வெயிட்டிங் பீரியட் இருக்கு. எப்படி 3 வெயிட்டிங் பீரியட்? வெயிட்டிங் பீரியட்னு என்ன, பாலிசி எடுத்துட்டீங்க, எப்போ பாலிசி எடுத்தா என்னென்ன வியாதிகள் எப்போ இருந்து கவர் ஆகும்? பாலிசி எடுத்தோம்னா எல்லாமே வந்துருமா? வராது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணணுமா சார்? இல்லை, உங்களுக்கு சிம்பிளா ரூல் இருக்கு, சொல்லித்தரேன். வெயிட்டிங் பீரியட்னு என்ன நண்பர்களே? 3 வெயிட்டிங் பீரியட்ல முதல் வெயிட்டிங் பீரியட் 30 நாள் வெயிட்டிங் பீரியட். சார் பாலிசி இன்னைக்கு எடுக்கிறீங்க, இன்னையிலிருந்து ஆக்சிடென்ட் கவர் ஆகும். முதல் 30 நாளைக்கு ஆக்சிடென்ட் கவர் ஆகும், நோய்கள் கவர் ஆகாது. ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் பீரியட் தான். 30 நாளைக்கு என்ன கவர் ஆகும்? ஆக்சிடென்ட் கவர் ஆகும், நோய்கள் எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் ரூல் இதை மட்டும்தான் சொல்லணும். இதுக்கு எந்த பேம்ப்ளெட்டும் தேவையில்லை, எந்த புக்கையும் படிக்க வேண்டாம், எந்த வெப்சைட்டுக்கும் போய் பார்க்க வேண்டாம். அழகா சொல்லி தரேன் பாருங்க. 3 வெயிட்டிங் பீரியட் தான் மெடிக்ளைமில் இருக்கு சார். இந்த 3 வெயிட்டிங் பீரியடும் இந்தியாவில் இருக்கிற 55 கம்பெனிலையும் இதுதான் வெயிட்டிங் பீரியட். யாராவது ஒரு கம்பெனியில் சார் இங்க அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொன்னாருன்னா பொய் அல்லது தெரியலாம சொல்றாருன்னு அர்த்தம். நான் பேசிக்கான 3 விஷயத்தை முதல்ல சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்ற எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்ளைம் கம்பெனிலையும் இதுதான் ரூல்ஸ். பயப்படாம சொல்லுங்க. 3 வெயிட்டிங் பீரியட்ல முதல் வெயிட்டிங் பீரியட் 30 நாள் வெயிட்டிங் பீரியட். பாலிசி எடுத்தீங்கன்னா முதல் 30 நாள் ஆக்சிடென்ட் மட்டும் தான் கவர் ஆகும், நோய் கவர் ஆகாது. 2வது வெயிட்டிங் பீரியட் சார் சில பர்டிகுலர் வியாதிகள் முதல் 2 வருஷத்துக்கு பார்க்க முடியாது. என்னது 2 வருஷம்ங்கிறீங்க சார்? பயப்படாதீங்க, அதெல்லாம் ஆபத்து இல்லாத நோய்கள்.
சில ஆபத்தில்லாத நோய்களுக்கு, உயிர் ஆபத்தில்லாத நோய்கள் முதல் 2 வருடங்கள் பண்ண முடியாது. அதை என்னன்னு அழகா பிரிச்சு சொல்லி கொடுங்க. தலைப்பகுதி கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும், இடுப்பிலிருந்து கால், இந்த 3ஆ பிரிச்சுக்கலாம். அழகா சொல்லித்தரம் பாருங்க, ஞாபகம் வச்சுட்டு அருமையா சொல்லுங்க. தலைப்பகுதியில கண்ணு சம்பந்தமான பொறை, கண் பொறை பார்க்க முடியாது, கேட்ராக்ட். மூக்குல நாசில் பிளாக், சைனஸ், இந்த பார்க்க முடியாது. தொண்டை, இஎன்டிங்க, த்ரோட்ல எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாது. கழுத்துக்கு கீழே, முதல்ல தலையில 3 தான், அவ்வளவுதான், 3 4 முடிஞ்சது. கீழே கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் ஐயா அல்சர் பார்க்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு ஆபத்தில்லாத நோய்களுங்க. இப்ப நான் சொன்னது எதுவுமே ஆபத்து இல்லை. அல்சர் பார்க்க முடியாது. கிட்னி ஸ்டோன் பார்க்க முடியாது, கல் இருக்குதுங்கிறாங்க இல்லையா, பார்க்க முடியாது. ஹெர்னியா பார்க்க முடியாது, குடல் இறக்கம். பைல்ஸ் பார்க்க முடியாது. லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த ட்ரீட்மெண்ட்டும் முதல் 2 வருஷம் பார்க்க முடியாது. அடுத்தது பேக் பெயின், தண்டுவடம், டிஸ்க் ஸ்லிப் ஆகிறது பார்க்க முடியாது. அழகா சொல்லிட்டேன். கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும். இடுப்புக்கு கீழே விரை வீக்கம் பார்க்க முடியாது. நரம்பு சுருண்டு இருக்கிறது, வெரிகோஸ் வெயின் பாங்க, காலில் நரம்பு சுருண்டுக்கு பார்க்க முடியாது. முட்டி கால் மாற்றுறது, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பார்க்க முடியாதுங்க. இவ்வளவுதாங்க. கேன்சர் கவர் ஆகுமா? ஆகும். 31வது நாளுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் கவர் ஆகும். எல்லாமே கவர் ஆகுங்க முதல் 30 நாளை தாண்டிட்டா. ஏன்? அதெல்லாம் உயிர் ஆபத்தான நோய்கள், அது இருக்கிறது தெரியாது. அப்போ வெயிட்டிங் பீரியட்ல 30 நாள் வெயிட்டிங் பீரியட்ல ஆக்சிடென்ட் எதுவுமே கவர் ஆகாது. 31வது நாளைக்கு மேல நான் சொன்ன இந்த வியாதி தவிர எல்லா வியாதியும் கவர் ஆகும். இந்த வியாதிகள் 2 வருஷத்துக்கு கவர் ஆகாது. 3வது வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்குது, கேட்டுட்டு சொல்லுங்க. ஐயா ஏற்கனவே மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கா? ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா? ஆமா சார், சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மாத்திரை சாப்பிட்றாருன்னா அந்த வியாதிக்கு மட்டும் முதல் 3 வருடங்கள் கவர் ஆகாது. ஏன்? பழைய வியாதி, பாலிசி போறதுக்கு முன்னாலே உங்களுக்கு இருக்கு, அது என்ன வீரியத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த வியாதிக்கு மட்டும் 3 வருஷம் பார்க்க மாட்டேன். இல்லை சார் எனக்கு எந்த ஹெல்த் தொந்தரவுமே இல்லைனாருன்னா அவருக்கு 2 வெயிட்டிங் பீரியட் தான். ஏற்கனவே ஏதாவது நோய் இருக்குன்னு சொன்னாருன்னா அந்த வியாதிக்கு மட்டும் 1 இயர் எக்ஸ்ட்ரா, 3 வருடம் வெயிட் பண்ணணும். 3வது வருஷத்துக்கு அப்புறம் பழைய வியாதிகளையும் பார்க்கலாம். ஐயா நான் எப்பவுமே கவர் ஆகாதுங்கிறது நான் சொல்ல போறேங்கய்யா, தாராளமா சொல்லுங்க. எப்பவுமே கவர் ஆகாது சார். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற டயலாக் படி சொன்னீங்கன்னா கஸ்டமர் சந்தேகமே கேட்க மாட்டார். எவ்வளவு பிரீமியம்னு கேட்பாரு, செக் கொடுக்கறதா, கூகுள் பேல பண்றதா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டான்னு கேட்பார். அப்படி சொல்லணும், பிசிறு இல்லாம. எப்படி? வெயிட்டிங் பீரியட் சொல்லிட்டு எக்ஸ்க்ளூஷன், எப்பவுமே கவர் ஆகாத சில விஷயங்கள் இருக்குதுங்க. 24 மணி நேரத்தில் குறைவா அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா அது எப்போ கவர் ஆகாது. ஒன்லி டெஸ்ட் மட்டும் பண்ணீங்கன்னா கவர் ஆகாது. வெறும் டெஸ்ட் மட்டும் தான், ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அது மட்டும் செக் பண்றீங்க, கிடைக்காது சார். இயற்கை வைத்தியம் கவர் ஆகாது. மந்திர தந்திரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கவர் ஆகாது. சில பர்டிகுலர் பாலிசியில தான் பிரெக்னன்சி, டெலிவரி இதெல்லாம் கவர் ஆகும். குழந்தை பேரு எல்லா பாலிசிலையும் கவர் ஆகாது. அடுத்தது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கவர் ஆகாது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கவர் ஆகாது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிங்கன்னா கவர் ஆகாது. அழகுக்கு பண்ற சிகிச்சை, உடம்பை ஏத்துறது, இறக்குறது, தழும்ப மறைக்கிறது, காஸ்மெட்டிக் சர்ஜரி, கண்ணுல லென்ஸ் வைக்கிறேன் சார், தங்கப்பல் வைக்கிறேன் சார், இதெல்லாம் கிடைக்காது. அழகுக்கு பண்ற சர்ஜரிகள் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாற ஒரு பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் ஒரு 4-5 கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸ்க்ளூஷன் சார். அடுத்தது பிஇடி சார். ஏற்கனவே ஏதாவது வியாதி இருந்தா தயவு சொல்லிருங்க, டிக்ளேர் பண்ணிடலாம். பாலிசியில சொல்லிட்டோம்னா 3 வருஷம் கழிச்சு கவர் ஆகும் சார். இதுதான் உண்மையான பாலிசியில வராதுன்னு சொல்ற விஷயம் சார். மற்றபடி இந்த நோய் வரும், இந்த நோய் வராதுன்னு லிஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது சார். 30 நாள் தாண்டிட்டா 80% 90% வியாதிகள் கவர் ஆயிரும் சார். 2 வருஷம் தாண்டிட்டீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். ஏற்கனவே ஏதாவது ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு கவர் ஆகும். 3 வருஷம்னு பயப்படாதீங்க. நல்லா இருக்கும் போது பாலிசி போட்டுக்கணும் சார். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டீங்க, 31ஆம் தேதிக்கு மேல பாலிசி கவர் ஆகும் சார். தயவு செஞ்சு எடுத்து வச்சுங்க சார். நல்லா இருக்கும் போது பாலிசி எடுத்து வைங்க சார்னு என்ன பண்ணணும் சொல்லணும். சரி, அடுத்தது என்ன பெனிஃபிட் சார்? பாலிசி இருக்கிறனால என்னென்ன வேலை உங்களுக்கு கிடைக்கும் சார்? ஹாஸ்பிட்டலைசேஷன், மருத்துவமனையில் அட்மிட் ஆகி நீங்க செய்யற செலவுகள் அனைத்தும் கவர் ஆகும்.
ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், சாப்பாட்டை தவிர எல்லாமே கொடுத்துருவோம் சார். என்னென்னலாம் சொல்லலாம்? இன்க்ளூடிங் ரூம் ரெண்ட், நர்சிங் சார்ஜ், டாக்டர் ஃபீஸ், அனஸ்தீசிஸ் ஃபீஸ்ட்டு, ஐசியூ, பெட் சார்ஜு, மாத்திரை, மருந்து, சிடி ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாம் கவர் ஆகும் சார். ஆம்புலன்ஸில் முதல்கொண்டு கொடுத்துருவோம் சார். அதான் ஹாஸ்பிட்டலைசேஷன். எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுப்போம், நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்தது என்னங்க? போனஸ் அண்ட் ஹெல்த் செக்அப். ஐயா, இந்த வருஷம் பாலிசி எடுத்திருக்கீங்க, இந்த வருஷம் கிளைமே பண்ணலை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு என்ன, பாக்கெட்லேருந்து 20,000 30,000 கட்டிட்டுனேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ண வேண்டாம். நான் அடுத்த வருஷம் இந்த பாலிசியை 5 லட்சம் போட்டுருந்தீங்கன்னா மேபி அந்த பாலிசியில் 1 லட்ச ரூபா போனஸ் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 6 லட்சம் பண்ணிடுவேன் உங்கள் பாலிசியை. ஆனால் ப்ரீமியம் நீங்கள் எதுக்கு கட்டுவீங்க? 5 லட்சத்துக்கு தான் கட்டுவீங்க. அடுத்த வருஷம் கிளைம் இல்லைன்னா அந்த பாலிசி 6 லட்சமாக பண்ணுவேன். 7 8 9 10 டபுள் பண்ணுற வரைக்கும் போயிட்டே இருப்பேன் சார். நீங்கள் ப்ரீமியம் 5 லட்சத்து தான் கட்டிட்டு இருப்பீங்க சார். இந்த வருஷம் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாம். லிமிட் இருக்கு. ஃபுல் பாடி செக்அப் 50,000க்கு பண்ண முடியாது, லிமிட் இருக்கு. நான் அந்த லிமிட் உங்களுக்கு காசு கொடுத்துருவேன். அதனால கிளைம் பண்ணாமல் இருக்கிறமே இந்த வருஷம் வேஸ்ட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. உங்கள் பணம் வேஸ்ட் இல்லை சார். ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு என்ன? எடுத்தோடனே டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போவாங்களா? போக மாட்டாங்க. லோக்கலில் பார்த்துருப்பாங்க, சின்ன ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் பிரச்சனை பெருசுன்னு சொல்லி அட்மிட் ஆக போவாங்க. அந்த 10 நாள் செலவு பண்ணியிருப்பார் ஒரு 20,000 25,000 சார். அதுவும் வாங்கிக்கலாம் சார். ஒன்ஸ் அட்மிட் ஆனீங்கன்னா ப்ரீ அட்மிஷன் அப்படின்னா அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால் என்னென்ன செலவு பண்ணீங்களோ அதை பண்ணிக்கலாம். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் என்னங்க சார்? டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன், ஆனால் மறுபடியும் ரிவ்யூக்கு வர சொல்கிறாங்க, ஸ்டிச் எடுக்கணுங்கிறாங்க, மறுபடியும் டெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க, மறுபடியும் 1 மாதம் நிறைய செலவு இருக்குது சார். டோன்ட் வரி, போஸ்ட் ஹாஸ்பிட்டலை செலவும் கவர் ஆகும். நாட்கள் இருக்குது. ஒவ்வொரு பாலிசிலையும் மேக்ஸிமம் 60 நாள் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால் 60 நாள் பில்லை நீங்கள் கொடுத்துடலாம். டிஸ்சார்ஜ் ஆகி 90 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். பாலிசி மாறுபடும். சரி, எல்லாம் சொல்லியாச்சு. ஏதாவது டவுட்டா சார் சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா நோ டவுட் சார் பார். நோ டவுட் சார். பிரீமியம் எவ்வளோ சார் பார். பிரீமியம் சொல்ற இடத்துல மட்டும் நிறைய முகவர்கள் தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணோம்னா அவங்களுடைய வெல்த்தை கண்டுபிடிக்கணும் சார். அவர் எவ்வளவு சம்பாதிப்பார்? நான் ஒரு சின்ன தம்பொருள் சொல்றேன். ஒரு குறைந்தபட்சம் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் 2 பேரும் சேர்த்தால் அது ஒருத்தரும் 30,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவர் இருந்தாருன்னா பாலிசி விற்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா பணம் இருக்காது சார். ஒரு மனுஷன் அந்த மாசத்தினுடைய வருமானத்தில் 20% கேட்டீங்கன்னா அப்பவே கொடுத்துருவார். 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 20,000 ரூபாய் கேட்டீங்கன்னா கொடுப்பார், 20,000 ரூபாய் வச்சிருப்பார். சம்பளமே 30,000 தான் வாங்குவார் மாசம். 35,000 ரூபாய் பிரீமியம் சொன்னீங்கன்னா அவர் எங்கிருந்து எடுப்பாரு? அப்பதான் நான் சொல்றது தப்பா காரணம் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் பிரீமியம் சொல்ற போது அவருடைய வெல்த் கண்டிஷனை பார்க்கணும். நீங்க இருக்கிறதுவே சொல்லாதீங்க. உங்களுக்கு காசு இருக்கும், இல்லாம இருக்கும். அல்லது அவருக்கு காசு நிறைய இருக்கலாம், உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். உங்ககிட்ட காசு நிறைய இருக்கலாம், அவர்கிட்ட இல்லாம இருக்கலாம். கம்பேர் உங்களையும் அவரையும் பண்ணக்கூடாது. அந்த கஸ்டமருடைய எக்ஸாக்ட் வெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு ப்ராடக்ட் லெவலை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எப்பவுமே நீங்க முடிவு பண்றீங்க, இல்லை சார் அவர் ஒரு 15,000 20,000 தான் கட்டுவார் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. 5 லட்ச ரூபா தான் சார் பாலிசி எடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட ஒரு லெவல், ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி 10 கொடுங்க, 20 கொடுங்க, 50 கொடுங்க. புரியுதுங்களா? 10,000 ரூபா தான் கட்ட முடியும்னா 15,000 கொடுங்க, 20,000 கொடுங்க. அவர் என்ன பண்ணுவார்? நல்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ரொட்டேஷன் கூட பண்ணுவார். யாராவது கிட்ட வாங்கியும் கூட கொடுப்பார். ஒய்ஃபும் கூட கொடுப்பாங்க, இஎம்ஐயில் கூட எடுத்துப்பார். நல்ல பொருள் வாங்குறதுனா கார் வாங்க போறான், பைக் வாங்க போறான், எப்படி பண்றான்? நல்ல குவாலிட்டி வண்டி தான் பாங்க. என்னதான் காசு கொண்டு போனாலும் அங்கே போய் வேற மாடல் மாத்திடுவாங்க. இதைத்தான் அவன் பண்றான். தயவு செஞ்சு ரொம்ப அண்டராகவும் கொடுக்காதீங்க, ரொம்ப ஓவராகவும் கொடுக்காதீங்க. வெல்த் கஸ்டமரோட பண வசதி கொடுத்துட்டு பாருங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. கார் மாடல்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு தெரியுங்களா? டாப் எண்ட் மாடல் இருக்கும், மீடியம் மாடல் இருக்கும், ஸ்டாண்டர்டான மாடல் இருக்கும். மெடிக்ளைம்ல அதே மாதிரி தான் டாப் எண்ட் ப்ராடக்ட் இருக்கு. எல்லாம் கவர் ஆகும், நிறைய சலுகைகள் இருக்கும், நிறைய கவரேஜ் இருக்கும், பிரீமியம் ஹையா இருக்கும். மீடியம் சார் ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோயரும் கிடையாது, மீடியம் இருக்கும். மீடியம் கவரேஜ் இருக்கும், மீடியம் பிரீமியம் இருக்கும். ஸ்டாண்டர்ட் பேசிக் பாலிசிகள் நம்மகிட்ட இருக்கு, அவ்வளவுதான் இருக்காது. அப்ப என்னங்க அர்த்தம்?
மாருதி 800 என்ன வசதி இருக்குதோ அது ஆடியில் இருக்குமா, பென்ஸில் இருக்குமா? இருக்காது. ஆனால் இவங்க 3 பேர்த்துக்கு காமனாக என்ன இருக்கும் தெரியுங்களா? வெயிலில் நலையாம போகலாம், மழையில் நலையாம போகலாம். மெடிக்ளைமில் காமனான விஷயம் என்ன சார்? 3 பாலிசிலையுமே ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துருவோம். அப்போ என்ன சார் வித்தியாசம்? டாப் எண்டில் நிறைய சேஃப்டி இருக்கும் சார். எந்த ரூமுக்கு வேணாலும் போய்க்கலாம். ரூம் ரெண்ட் கேப்பிங் இல்லை. பேசிக்கில் ரூம் இந்தந்த ரூமுக்கு தான் போவோன்னு இருக்கு. டாப் எண்ட் மாடலில் சில சர்ஜரிகளுக்கு லிமிட் கிடையாது. என்ன ஆக்சுவலாக கொடுத்துருவாங்க, ஆம்புலன்ஸ் கொடுத்துருவாங்க, நிறைய கவரேஜஸ் இருக்கும். மீடியத்தில் ரொம்ப அட்வான்ஸ் சர்ஜரிலாம் பண்ண முடியாது. பெரிய சர்ஜரிலாம் பண்ணிங்கன்னா கம்மியாயிரும். கேப்பிங் இருக்கும், சப் லிமிட் இருக்கும். இதுதான் சார் ஸ்டாண்டர்டுக்கும் டாப் எண்டுக்கும் காரில் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் மெடிக்ளைம் பாலிசிலையும் வித்தியாசம் இருக்குது. நண்பர்களே, நான் சொல்கிற ஒரு 3 ப்ராடக்ட் அட்டகாசமாக சொல்கிறேன். முதலிடத்தோன்னே இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கேன் சார். 54 பாலிசி இருக்காமல் எனக்கு 54ன்னு சொன்னால் தான் நான் மார்க்கெட்டுக்கு போவேன். கடைசி வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டுக்கே போக முடியாது. 3 ப்ராடக்ட் போதும். அந்த 3லையும் இப்போ நான் என்ன சொன்னேன்? எது கவர் ஆகாதுன்னு சொன்னேன், எது கவர் ஆகும்னு சொன்னேன். அடுத்து பிரீமியம் எப்படி கணக்கு போடுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு எதுக்கு மற்ற டீட்டெயில் எதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை சார். மறுபடியும் நான் சொல்கிறேன், எங்கிட்ட ஐடி கார்டு கிடையாது, விசிட்டிங் கார்டு கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் எப்போ தோல் போட்டு வந்திருக்கேன்னா இல்லைங்கிட்டேன். ஏன்னா ஐ எம் a பிராண்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். நான் தான் பிராண்ட் ஓப்பன் பண்ணுறதே சார். நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் 24 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள்கிட்ட ஒரு பாலிசி கேட்குறேன், உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இந்த 3 ப்ராடக்ட் தான் நானும் சொல்லுவேன், உங்களுக்கு அதான் சொல்லி கொடுக்குறேன் சார். 3 ப்ராடக்ட் தான் டாப் கிளாஸ். பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்னென்ன வரும் என்னென்ன வராதுங்கிறது நான் சொல்லித்தரேன். ஸ்டார் அஷ்யூர் வந்திருக்கிறதுலையே லேட்டஸ்ட் ப்ராடக்ட் தான். ப்ரீமியம் காம்படிட்டிவாக இருக்கும். எந்த கம்பெனியில் போட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். செம்ம கவரேஜ் சார். என்னென்ன வெல்ல ஒரு மனுஷனுக்கு வேணுமோ அத்தனையும் கொடுத்துட்டான். ப்ரெக்னன்சி இன்க்ளூடட், ஆயுஷ் இன்க்ளூடட். இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் இல்லை, ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, யோகா எல்லாம் கவர் ஆகும். இங்கிலீஷ் மெடிசனும் கவர் ஆகும். ப்ரெக்னன்சி கவர் ஆகும். அன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அது கவர் ஆகும். ப்ரீமியம் குறைவு. 75 வயசு வரைக்கும் ஃபேமிலியாக போடுங்க, தனியாக போடுங்க, அவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துருக்கான் சார். அதில் செம்ம காம்படிட்டிவான ப்ராடக்ட். காம்ப்ரஹென்சிவ்னு ஒரு பாலிசி இருக்கு. இது ரியலி காம்ப்ரஹென்சிவ். காம்ப்ரஹென்சிவ்னு என்ன? எவ்ரிதிங். ஸ்டார் ஹெல்த்தில் பல வருஷமாக நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட் தான் காம்ப்ரஹென்சிவ். காம்ப்ரஹென்சிவ் பாலிசி கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு எந்த சந்தேகமும் அவருக்கு வராது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் சார், எல்லாம் கவர் ஆகும் சார். ஒன்று மட்டும்தான் இதில் நெகட்டிவ், ஆயுஷ் கவர் ஆகாது. ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி கவர் ஆகாது, குறைவாக கவர் ஆகும் சார். இதில் ஒரு இன்பில்ட் டெத் பெனிஃபிட் இருக்கு. இந்த பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னா 10 லட்சம் பாலிசி போட்டாங்கன்னா 10 லட்சம் குடும்பத்துக்கு கிடைக்கும். இன்பில்ட் ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் இருக்கு, வேற எந்த பாலிசிலையும் இல்லை. போனஸ் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கிறார். இந்த வருஷம் கிளைம் பண்ணாமல் இருக்கிறார். அடுத்த வருஷம் அப்படியே 20 லட்சமா மாறிடும் பாலிசி. ஆனால் பிரீமியம் 10 லட்சம் தான் அடுத்த வருஷம் கஷ்டம் கட்டுவார். அதுக்கு அடுத்த வருஷம் அதான் கட்டுவார். ஆனால் 20 வருஷம் அப்படியே 20 லட்சம் ரீஸ்டோர் ஆகும். இந்த 2 பாலிசிலையுமே 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கார், 0 ஆயிடுச்சு சார். 4 பேர் இருக்காங்க சார் குடும்பத்தில், 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கார். 3வது மாதம் 4வது மாதம் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, 10 லட்சமும் காலி ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், இன்னொரு 10 லட்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மற்றவங்களுக்கு. அவருக்கு யூஸ் பண்ண முடியாது. எதுக்கு? ஆமாம் சார், எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த ஃபேமிலி என்ன சார் பண்ணுவார்? அது கவர் ஆகும். ஸோ இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே. காம்ப்ரஹென்சிவ்ல அப்படி ஒரு கவரேஜ் இருக்கு, அட்டகாசமான பாலிசி. அடுத்தது பேசிக் பாலிசி. நான் ஒன்று சொல்றேன், ஆரோக்கிய சஞ்சீவனின் ஒரு பேசிக் பாலிசி இருக்கு. பேசிக் பாலிசி, அஷ்யூர் ப்ராடக்ட்னு ஒரு அருமையான பாலிசி சொன்னேன், காம்ப்ரஹென்சிவ்னு ஒரு அட்டகாசமான பாலிசி சொன்னேன். இந்த 2மே பெனிஃபிட் அட்டகாசம், பிரீமியமும் அதிகமாக இருக்கும் சார். நல்ல பொருள், விலை அதிகமாக தான் இருக்கும். ஆரோக்கிய சஞ்சீவனின்னு ஒரு பாலிசி இருக்கு சார், பிரீமியம் ரொம்ப குறைவு. பேசிக் பாலிசி மாருதி 800 மாற. நண்பர்களே, இந்த 3 மட்டும் பற்றி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. வேற எந்த ப்ராடக்ட்டையும் இப்பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்களுக்கு மறுபடியும் அடுத்தடுத்த கிளாஸ்கள் இருக்கு என்னோட யூடியூப் சேனல்ல, தயவு செஞ்சு போய் பாருங்க. எல்லா பாலிசிகளையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உமன் கேர்னு ஒரு அட்டகாசமான பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேன்சர் கவர், டயபெட்டிக் சேஃப், எல்லா பாலிசி. யங்ஸ்டர்னு ஒரு பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லா பாலிசி இருக்கு, டாப் அப் இருக்கு, எல்லா பாலிசியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நண்பர்களா. தயவு செஞ்சு அதை போய் பாருங்க.
முதல்ல பாலிசி சேல் பண்ண போறவங்க இந்த 3 பாலிசி மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். சரி, அடுத்தது ஓகே சார், எனக்கு ஓகே, நீங்களும் ப்ராடக்ட் விச் பண்ணிட்டீங்க, அவர்கிட்ட ஒரு 20-25,000 வரைக்கும் வரலாம், ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி கொடுக்கலாம் முடிவு பண்ணீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்று, உங்க ப்ராடக்ட் மேனேஜர் கூப்பிட்டு கேளுங்க. இல்லைன்னா உங்ககிட்டயே இருக்கு, தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோருக்கு போங்க. உங்க போன்ல பிளே ஸ்டோருக்கு போய் நான் சொல்றது அடிங்க, ஸ்டார், STAR, ஸ்டார், ATOM, ஆட்டம், ஸ்டார் ஆட்டம் அப்படின்னு அடிச்சு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் வரும். அது ஸ்டார் ஹெல்த்தோட ஆப். நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த்தோட ஆப்புங்க அது. இதுல 2 விஷயம் பண்ணலாம். லாகினே பண்ண வேணாம். லாகின் பண்ணாமையே கீழே கெட் கோட் அப்படின்னு அதை அடிச்சிங்கன்னா எல்லா பாலிசியும் வரும் சார். காம்ப்ரஹென்சிவ் கிளிக் பண்ணிக்கங்க. உள்ளே போனோன்னே இண்டிவிஜுவலாக ஃபேமிலியானுங்க, ஒருத்தருக்கு பண்ண போகிறீங்களா ஃபேமிலி பண்ண போகிறீங்களா, ஃபேமிலி அடிச்சுட்டு எத்தனை மெம்பர், எவ்வளவு அடல்ட்டு, எவ்வளவு சில்ட்ரன், அடல்ட்டோட ஏஜ் என்ன, சில்ட்ரனோட ஏஜ் என்ன, எத்தனை லட்ச ரூபா பாலிசி அடிச்சிங்கன்னா 1 இயர் 2 இயர் 3 இயர் 3க்கு அட்டகாசமாக கொட்டேஷன் கொடுக்கும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கஸ்டமர் கொடுத்துடலாம். சிம்பிள், இவ்வளோதான். யாரையும் கேட்க வேண்டாம். நீங்கள் 4 தடவை போட்டு பாருங்க, உங்கள் ஃபேமிலிக்கு போட்டு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு பாருங்க, நீங்களே போட்டு பாருங்க. 43 வயசு 40 வயசு ஒய்ஃபு, 2 குழந்தைங்க 14 12 போட்டு பாருங்க. எவ்வளோ பிரீமியம், 5 லட்சம் போட்டு பாருங்க, 10 போட்டு பாருங்க, 1 கோடி ரூபாய்க்கு போட்டு பாருங்க. கொட்டேஷன் நீங்களே போடலாம். டவுட் இருந்தால் உங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் கூப்பிட்டு கேளுங்க, அல்லது என்ன கூப்பிட்டு கேட்டுங்க. ஸ்டார் போர்ட்டல், ஸ்டார் போர்ட்டல்ங்கிறது என்ன, ஸ்டார் ஆட்டம், அந்த ஆப்புக்கு பேர் STAR, ஸ்டார் ATOM, ஆட்டம் 2.0. கீழே போய் கெட் கோடுன்னு இருக்கும். லாகினே பண்ண வேணாம். லாகின் பண்ணோன்னு என்ன வேணுங்க உங்களுக்கு, யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். யூசர் ஐடிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஏஜென்ட் கோடு தான். BA0000 ஆரம்பிக்கும், SHBA ஆரம்பிக்கும், SH போடக்கூடாது, BA ஆரம்பிச்சு 0000 இருக்கும். பாஸ்வேர்டு ஓடிபியில் கூட போகலாம். ஓடிபி கொடுக்க சொன்னால் மொபைலுக்கு ஒரு ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகி அப்படியும் போகலாம். லாகினே பண்ணாமே என்ன பண்ணலாம், ப்ரீமியம் பார்க்கலாம். ஸ்டார் போர்ட்டலில் போய் பாருங்க. சரி நண்பர்களே, கொட்டேஷன் கொடுத்தாச்சு சார். அப்பவே பாலிசி கிடைக்குமா? கிடைக்கும், ரொம்ப ரேர். டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்னா, கொட்டேஷன் கொடுத்துட்டீங்களா சார், ஒரு சின்ன நோட் இருக்கணும் சார். எல்லாத்துக்கிட்டையும் சின்ன நோட் இருக்கணும். யார் யார்கிட்டையெல்லாம் கேட்டிருக்கீங்க ஒரு பேஜில் இருக்கணும். அடுத்து ஒரு 10 பேஜ் தானே கொட்டேஷன் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா அங்கே மட்டும்தான் அவர் பேர் எழுதணும். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கீங்கன்னா அவர் பேர் எழுதிருக்கணும். கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு இங்கே அடிச்சுட்டு அவர் பேரை கொண்டு அங்கே எழுதணும். போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காரு, ஒரு டேட் கொடுத்துருக்காருன்னா அந்த டேட்டை சொல்லி இன்னொரு இடத்துல எழுதுவீங்க. அழகாக எழுதி வச்சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த நோட்டில் அப்படியே அந்த கொட்டேஷன் கொடுத்தாலும் ஒரு ஃபோன் பண்ணலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா, ஆனால் ஒரு பாலிசி பேசியிருந்தோம், கம்ப்ளீட் பண்ணிடலாங்களேண்ணா, காலையில் பண்ணிடலாமாண்ணா, அண்ணா இன்டர்நெட்டில் ஆன்லைனில் பண்ணுறீங்களா இல்லை டெபிட் கார்டு பண்ணுறீங்களா, எப்படின்னா கேஷாக கொடுக்குறீங்களாண்ணா கேட்கணும். பேசும்போதே க்ளோசிங் கேட்கணும். தட் இஸ் அ ஃபாலோ. பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணா ஆதார் கரெக்டாக இருக்கா, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா, எதுக்கு ஆதார் கொடுங்க, ஆதார் பேஸ் பண்ணி தான் சார் பாலிசி. சிக்னேச்சர் கிடையாது, ஸ்டாம்ப் கிடையாது, ப்ரொபோசல் ஃபார்ம் கிடையாது, ஒன்லி ஆன்லைன். நோ ப்ரொபோசல் ஃபார்ம் எழுதுறதுக்கு கையெழுத்து போடுறதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷமாச்சு. சார் ஆதார் கரெக்டாக இருக்கா, ஆதார் செக் பண்ணிடலாமா, ஆதார் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க, பாலிசி போடுறதுக்கு தயாராக இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களாண்ணா, பேசும்போதே ப்ரீமியம் சொல்லிட்டு இருக்கும் போதே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு தடவை கேட்டணும். கஸ்டமர் என்ன அவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுவாருங்க. நீங்களே எப்போ சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் கழிச்சு போடலான்ட்டுருவார். நோ, பணம் எடுங்க சார், அப்பவே கொடுங்க சார், நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க, தயவு செஞ்சு அப்பவே கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ ஃபாலோ அப் மெத்தட். ஃபாலோ அப் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நோட் வச்சு ஃபாலோ பண்ணணும். அதை தான் ப்ரிப்பேர் லிஸ்ட் அப்படிங்கிறேன். ப்ரிப்பேர் லிஸ்ட்னா யாருக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, யாருக்கிட்ட கேட்டிருக்கீங்க, யார் என்ன டைம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே தெரியணும். ப்ரிப்பேர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபாலோ ப்ராப்பர்லி. ஆனால் 10ஆம் தேதி கூப்பிடுங்கண்ணா, பக்காவாக எழுதி வச்சுருந்தா அடுத்த 10ஆம் தேதி கூப்பிடலாம். ஞாபகமெல்லாம் வச்சுட்டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீங்கள் பல லட்சங்களில் கமிஷன் வாங்கணும்னா உங்களுக்கு தனியாக ஒரு நோட் இருக்கணும். நோட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னா பண்ண முடியாது சார். நான்லாம் சாஃப்ட்வேரில் ஃபாலோ பண்ணுறேன். மொபைலில் வாட்ஸ்அப்பில் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க, லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லேபிள் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் புதுசாக லேபிள் கிரியேட், கொட்டேஷன் கிவன், போஸ்ட்போன், டாக்குமெண்ட் கொடுத்துட்டாரு, இன்ட்ரெஸ்டாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் தனித்தனி லேபிளாக கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் அதில் போய் ஆட் பண்ணிடலாம்.
எப்போ பார்த்தீங்கன்னாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாரு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லிஸ்ட் பூரா வாட்ஸ்அப்பில் வரும். அவர்கிட்ட கடைசி என்ன பேசியிருக்கீங்கன்னு பார்க்கலாம், என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம். தட் இஸ் எ ப்ராப்பர் ஃபாலோ அப் மெத்தட். இல்லை சார் நோட் வச்சுங்க சார், இல்லை ஒரு பேக்கெட் நோட் வச்சுங்க சார், ப்ராப்பராக எழுதணும் சார். எழுதி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சக்ஸஸ் ஆக முடியும். நான் ஞாபகம் வச்சுட்டே பார்ப்பேன் சார், இல்லை இன்னைக்கு ஞாபகம் இருக்கும், 10 நாள் கழிச்சு மறந்துடும். கரெக்டாக அவர் கூப்பிட சொல்லியிருப்பார், நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, வேற ஒருத்தர் பேசியிருப்பார், பாலிசி போட்டு போயிடுவார். ப்ராப்பராக சொல்லணும், எப்போ கூப்பிட்டாலும் அப்போ கூப்பிடணும். அவரை ப்ராப்பர் லிஸ்ட் வச்சுட்டு ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் என்ன, வாங்கினதுக்கப்புறம் எப்பயுமே 3 டாக்குமெண்ட் கம்பல்சரி வாங்கணும். மெடிக்ளைம் பாலிசி போடணும்னா மெயின் மெம்பர், ஆதார், பேனு, பேங்க் டீட்டெயில். மெயின் மெம்பர்னா யாருங்க, பாலிசி அந்த குடும்ப தலைவர். அவருக்கு ஆதார் வேணும், பேன் வேணும், பேங்க் டீட்டெயில் வேணும். ஆதார், பேனு, பேங்க் டீட்டெயில் இந்த 3 கட்டாயமாக இருக்கணும். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் 45 வயசு கீழே இருந்தாங்கன்னா தெளிவான பெயரும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும். இல்லை சார் 4 பேர்த்துக்குமே ஆதார் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. 45 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் கட்டாயம் அவங்களுக்கு ஆதார் வேணும். இதுதான் சார் டீட்டெயில். பிஇடி தான் இருக்குதுங்கிறார், மாத்திரை சாப்பிட்றேங்கிறார். சார் என்ன மாத்திரை சார் சாப்பிட்றீங்க, அந்த மாத்திரையோட ஃபோட்டோ கொடுங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நான் சமயத்தில் அட்மிட் ஆயிருந்தேன் சார், ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன் சார், அந்த அன்னைக்கு கொடுத்த சம்மரி கொடுங்க. இப்போ ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லி பாலிசியை விற்றுருந்தீங்கனால் உங்களுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் என்றைக்கும் உங்களை விட்டு போகாது. அவர் 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அருமையான பாலிசி விற்கலாம். பெரிய பாலிசி மினிமம் 30,000 40,000. நண்பர்களே 4 பேருக்கு விற்றீங்கன்னா 1 லட்ச ரூபாய். உங்கள் கமிஷன் ரேட்டை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சர்வசாதாரணமாக 30,000 50,000 ரூபாய் ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சம்பாதிக்க முடியும். வாரத்துக்கு 1 பாலிசி பண்ணாவே. 10 பாலிசி டெய்லி ஒரு பாலிசியெல்லாம் நான் பண்ண சொல்லவே இல்லை. சர்வசாதாரணமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்படி ஒரு அட்டகாசமான பிஸ்னஸ் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச எங்கேயும் இல்லை. பேசிவ் இன்கம் இருக்கு சார். இன்னைக்கு 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவர் ஒரே 1 லட்சம் கட்ட போறாரு சார். மறுபடியும் உங்களுக்கு கமிஷன் வரப்போகுது சார். அடுத்தது தொடர்ந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கட்டுவார் சார், கமிஷன் வரப்போகுது சார். விட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா 3-4 வருஷத்துல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பாலிசி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாலிசி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க, நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். என்னோட வீடியோ போய் இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.